ஒரு கட்சி தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை, சாமானியனுக்கு எப்படி நீ பாதுகாப்பு கொடுப்ப? இந்த அரசாங்கம் எனக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்ப? இது படுகொலைங்க, உண்மையிலே படுகொலை. சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கல்ல, அதுக்கு இந்த ஒரு பதில் போதும், அந்த படுகொலை போதும். ஒரு குற்றவாளிக்கு அந்த என்ன தண்டனை, அந்த தண்டனை அந்த 3 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம்லாம் கிடையாது. நீங்கள் உடனே தண்டனை கொடுங்க, தவறு நடக்குதான்னு பார்ப்போம். யார் ஆட்சி வந்தாலும் இந்த ஜாமீன் சிஸ்டத்தை ஒழிக்கிற வரையும் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். திருட்டு, கொலைகள், கற்பழிப்பு. 6 பேர் சேர்ந்து ஒரு ஆளை திட்டமிட்டு கொலை பண்ணுறாங்க, கொலைவெறியோடு தாக்குறாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கும். எம்ஜிஆர் பீரியடில் சட்டம் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். போலீஸ்காரங்க ஃபுல் பவர். இந்த 3 வருஷமாக ஒன்றும் இல்லை. சட்டம் முதல்ல இருக்கான்னு தெரியல. சாமானியனுக்கு ஒழுங்கு சுத்தமாக கிடையாது. எல்லாருமே போதைப் பொருள் அதிகமாக இருக்குது. கஞ்சா போன்ற புதிய புதிய போதைப் பொருள்லாம் உள்ளே வந்திருக்கு. அப்போ சட்ட ஒழுங்கு சீராக இல்லைன்னு தானே அர்த்தம். இது படுகொலைங்க, உண்மையிலே படுகொலை. சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கல்ல, அதுக்கு இந்த ஒரு பதில் போதும், அந்த படுகொலை போதும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 133 நடந்திருக்கு. 133 டிஎம்கே ஆட்சியில் தான் நடந்திருக்கு. என்ன சொல்லுவீங்க? சட்ட ஒழுங்கு முதலமைச்சர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. சட்ட ஒழுங்கு சரியாக அமையலைங்க. அவன் கண்ட்ரோலில் இல்லாமல் வேறு யாருன்னா எடுத்து நடத்தினா நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எப்படின்னா இருக்குது? தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு பரவாயில்ல. ஒரு சில இடத்துல தவறுகள் நடக்க தான் செய்யுது. அது எவ்வளோ தூரம் தான் காவல்துறை செய்ய முடியும்? மக்களும் ஒத்துழைக்கணும்ல. அதுக்கு நம்ம மேலே தப்பை வச்சுட்டு அவங்க மேலே குறை சொல்கிறது சரியில்லை. இல்லை, இதுக்கு முன்னாள் ஆட்சியில் இது கொஞ்சம் பெட்டராக இருந்தது. இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தால் திருப்பியும் ஒரு பேட் நேம் கிரியேட் ஆகிருக்கு. வேறு மிச்ச ப்ராப்ளம் ஒன்றும். 2வது போதை இது கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு. இது எந்த ஆட்சி வந்தாலும் தடுக்க முடியல. ஆனால் இது காவல்துறை கையில் கிடையாது. காவல்துறை செயல்படுறது பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அது கண்ட்ரோல் யார் கையில் இருக்குது? அவங்க தானே பண்ணணும். அரசியல்வாதி இதில் எல்லாம் இன்வால்வ் இல்லை. எதை சொன்னாலும் அவங்க தான் உள்ளே மாட்டுறாங்க. உள்ளே ஏதோ அந்த பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல காவல்துறைக்கு தனி டிபார்ட்மெண்ட்டாக இருந்து தனி ஆளாக இருந்து அவங்க கையில் பொறுப்பு ஒப்படைச்சா தான் இதுக்கு ஒரு விமோச்சனமே பிறக்கும். அதிகாரம் ஒரு பக்கம் வச்சுட்டு இவங்களால எந்த மூவ்மெண்ட்டும் பண்ண முடியாமல் இருக்குது. எல்லா ஆட்சியிலையும் அப்படி தானே இருக்குது. கண்ட்ரோல் சிஎம் கையில் தானே இருக்குது. போலீஸ் கண்ட்ரோல் அது செப்பரேட்டாக இருக்கணும். இதுக்கு பயப்பட மாட்டாங்க. காவல்துறை சுதந்திரமாக செயல்படுவாங்க. ஒவ்வொரு ட்ரிப்பும் மாட்டிக்கிறது கடைசியில் எல்லா தப்பும் செய்கிறது அரசியல்வாதிகள். மாட்டிக்கிறது ஃபுல்லும் காவல்துறை அதிகாரிகள் தான் பழிய தூக்கி போடுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தவறு நடக்குதே தெரியும், அவங்களுக்கே தெரியும். அவங்களே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, சார் இந்த மாதிரி தவறு நடக்குது, நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கண்டுக்காதீங்க, பார்த்துக்கலாம். விசிலும் எடுத்து பறிச்சு ஏதாவது பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா கடைசியில் போலீஸ் மேலே பழிய போட்டுறாங்க. யார் ஆட்சி வந்தாலும் இந்த ஜாமீன் சிஸ்டத்தை ஒழிக்கிற வரையும் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். திருட்டு, கொலைகள், கற்பழிப்பு, சீட்டிங்கு, அப்புறம் எப்படி சொல்ல ஃபோர்ஜரி வேலை, இதெல்லாம் ஜாமீன் சிஸ்டத்தை ஒழிக்கிற வரையும் எந்த ஆட்சி வந்தாலும் நடக்கத்தான் செய்யும். இது அவங்களுக்கு இன்றைக்கி சிபிஐயும் சரி, ரா டிபார்ட்மெண்ட் சரி, போலீஸு, க்ரைமு, சைபர் க்ரைம், இதெல்லாம் சரி. திமுகனாலே ரவுடிசம் சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாருமே. எந்த கட்சியில் தான் இல்லை. இப்போ தான் அவங்களுக்கு கட்சி அரசுனால அதே மாதிரி அதுக்கு பொறுப்பு மேலிடத்தில் உள்ளவங்களும் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்க வெவ்வேறு வேலைகளில் இருப்பாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு 1000 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு எவ்வளோ வேலையில் இருப்பாங்க, எவ்வளோ பிஸியாக இருப்பாங்க. ஒரு 4 பேரை தான் அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும். கட்சின்றவங்க திமுக பார்த்தீங்களாக்கா எவ்வளோ பெரிய கட்சி அது மாநிலத்திலே, நம்ம மாநிலத்தில் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வெவ்வேறு வேலையை இருக்கும். இந்த கீழே உள்ளவங்க டெவலப் ஆகணும், நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கணும், நம்மளை 1000 பேருக்கு தெரியணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் இது நடக்குது. யாரையாவது வம்பு இழுத்து அவங்கள இல்லை சிக்கலை சிக்க வச்சு அதுலேருந்து டெவலப் ஆகணும்னு சொல்லி பார்க்குறதுல தான் பிரச்சனை வருது. டெவலப் ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வருது. ப்ளஸ் இந்த தப்பெல்லாம் தொடர்ச்சியாக நடக்கிற கான்செப்ட் பார்த்தீங்களாக்கா ஒரு உண்மையான விஷயம் தான் ஜாமீன் சிஸ்டம். திருநா கை வெட்டுறது அந்த மாதிரி இல்லாதனால இன்னும் கொஞ்சம் இதாக பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்லலாம், தைரியமாக பண்ணுவாங்க தப்பு பண்ணுறவங்க. இங்கே ஆக்ஷன் எடுக்கிறதுலாம் ஒன்றும் இல்லைங்க. பண்ணால் எல்லாருமே அட்வொகேட்டுங்க. எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அவனே சரண் அடைஞ்சிட்டான், இவங்க பிடிக்கல, அவனே போய் சரண் அடைஞ்சிட்டு அவன் உட்காந்துட்டான். அவனுக்கு தண்டனை இப்போ சட்டங்கள் கடுமையாக இருக்கணும்ல. 6 மாதத்தில் பிணை வச்சு வெளியே வந்துடுறான். இப்போல்லாம் 3 மாதம் 45 நாள் இப்படி பிணை கொடுத்தாங்கன்னா எப்படி அவன் சுதந்திரமாக தான் செயல்படுவான். கொலைக்கு தண்டனை மரணமாக திருவானா தான் இது நிற்கும். அது வரையும் நிற்காது. ஒரு 6 பேர் சேர்ந்து ஒரு ஆளை திட்டமிட்டு கொலை பண்ணுறாங்க, கொலைவெறியோடு தாக்குறாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கும். இவங்க வெளியே வந்தாங்கன்னா திரும்ப இன்னொருத்தவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தாகும். எதுக்கு அவங்க இருக்கணும்? மரண தண்டனை கொடுக்கணும். சட்டங்கள் ஏற்றப்படணும், புது புது சட்டங்கள் போடணும், கடுமையாக இருக்கணும். சட்டங்கள் கடுமையாக இருந்தால் தான் குற்றங்கள் குறையும்.
இல்லை ஏதாவது இருக்கும், உள்ளே ஏதாவது விஷயம் இருக்கும். இது பேசினாலும் பிரச்சனையாகும், பேசாமல் இருந்தாலும் பிரச்சனையாகும். அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாததில்ல. அரசியலில் மூத்தவங்க, ரெண்டாவது நாட்டை வழி நடத்தக்கூடியவங்க, ஸ்டாலினாக இருக்கட்டும், மூத்த தலைவர்கள், அதிமுக யாராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே தெரியும் அது என்ன, எப்போ அந்த வார்த்தையை விடணும், எப்போ வந்துட்டு இன்வால்வ் ஆகணும், எப்போ இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு தெரியும். அது அவங்களோட சேஃபுக்காகவும், கட்சி சேஃப்காகவும், கிரிமினல்ஸ் வந்து சேவ் பண்ணல, அவங்கள சேவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இது வந்துக்கிட்டு டபுள் கேம் ஆடுற மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும், மற்றபடி எதுவும் கிடையாது. பெரிய ரீசனாக இருக்காது ஏன் சிஎம் வந்துட்டு இது பண்ணலை அப்படின்றது. சரண்டர் ஆனவங்க தான் உண்மையான குற்றவாளிகளா? இல்லை இருக்கலாம் இல்லையா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? காசு கொடுத்து கூட பண்ணியிருக்கலாம், அவன் இறக்கி விட்ருக்கலாம். எதுக்கு வந்து இறங்கணும்? பண்ணாமலே இறங்க முடியும். 10 பேர் வந்து தாக்கியிருக்காங்கன்றாங்க. 10 பேர் எத்தனை பேர் இது பண்ணாங்கன்னு தெரியல. இவங்க ஏற்படுத்துறது தானே எஃப்ஐஆர்லாம். போலீஸ் திணிக்கிறது தானே ஒவ்வொரு விஷயத்துலையும். தெரில, பார்ப்போம். சீராக இல்லை, உண்மையை சொல்ல போனால் சீராக இல்லை. நாங்கள் பாதுகாப்பாக இல்லை, அது வேணால் உண்மையை சொல்லலாம். தமிழ்நாடு மக்கள் இன்னும் பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்காங்க. உண்மை தானே? நீங்களே நினச்சி பாருங்களேன். ஒரு கட்சி தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை, சாமானியனுக்கு எப்படி நீ பாதுகாப்பு கொடுப்ப? இந்த அரசாங்கம் எனக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பேன்? எந்த வகையில் பாதுகாப்பு கொடுக்குற? சுற்றி குற்றங்கள் நடக்குது. ஒரு சமூகத்தை வந்து கேடு விளைவிக்கிற மாதிரி அங்கங்கே பிளாக்கில் சரக்கு ஓட்டுறது, கஞ்சா ஓட்டுறது, ஸ்டாம்ப்பு ஓட்டுறது, இந்த மாதிரி போதை மாத்திரை ஓட்டுறது, இதெல்லாம் காவல்துறை அனுமதி இல்லாமல் நடக்குதா ஒரு ஏரியாவில்? அப்போ காவல்துறை எதுக்கு இருக்குது? இல்லை ரவுண்ட்ஸ் போகிறல்ல, நீ ஒவ்வொரு வாட்டி ரவுண்ட்ஸ் போகிற. நீங்கள் எல்லாம் எதுக்கு ரவுண்ட்ஸ் போகிறாங்க தெரியுமா? காவல்துறை பெட்ரோல் எடுத்துக்கிட்டு எந்தெந்த கடையில் பிரச்சனை நடக்குது, நைட்டில் அவன் கடையில் 100 ரூபா பெட்ரோல் அலவன்ஸ் வாங்குவோம். இதுக்கு தான் காவல்துறை இருக்குது. உண்மையில் ஒஸ்ட்டான காவல்துறை இந்த 3 வருஷம் நடத்துறது தான். உண்மையிலே நாங்கள் சொல்லணும்னா, ஒரு தப்பை வந்து ஒரு பிள்ளை சுட்டி காட்டுதுன்னா அந்த பிள்ளைய நம்பரை அங்கே போய் கொடுத்துட்டு வரானுங்க. அவனுக்கு என்ன காவல்துறை? நீ என்ன உடுப்பு போட்ட? நீ என்ன உறுதிமொழி ஏற்றுன்னு உடுப்பு போட்ட? நீ போடாமலே இருக்கலாமே. சட்டம் ஒழுங்கு சரி பண்ணலாம், என்ன பண்ணலாம்? ஜாமீன் சிஸ்டத்தை ஒழிக்கணும், அதுதான் ஒரே வார்த்தை. ஜாமீன் சிஸ்டத்தை ஒழிக்கணும். நல்லா லஞ்சம் வாங்காத போலீஸாக இருக்கணும். கட்சியோட இன்வால்வ் இருக்கக்கூடாது. கட்சி இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை கூட கட்சியில் உள்ள ஆள் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் சொல்லி வெளியில் எடுத்துகிட்டு வரதெல்லாம் நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம் இல்லையா, நியூஸ்லேயும் பார்க்குறோம் இல்லையா, அந்த சிஸ்டத்தை ஒழிக்கணும். இப்போ ஜெயலலிதா மேடம்லாம் எப்படி சொல்ல, உங்களுக்கு அம்மா இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்களாக்கும் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தது. நீ தெரிஞ்சாலே தான், ஆனால் இதை நீ செஞ்சியா இல்லையா, தூக்கி அவனை உள்ளே போடு, அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இந்த சென்டிமெண்ட்டு, ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த ஒரு பிரச்சனைன்னு வரப்போ சட்ட ரீதியாக நடவடிக்கை இருக்கப்போ அது இருக்கக்கூடாது. ப்ளஸ் போலீஸுக்கும் முழு ஃப்ரீடம் கொடுக்கணும். அரசியல்வாதிங்க எந்த ஆட்சி வந்தாலும் அவங்கள போட்டு, அதான் தெரியும் இல்லை, இந்த சினிமா படத்தில் காட்டுறாங்க பார்த்துங்க, அந்த டார்ச்சர்லாம் கொடுக்கறது அதெல்லாம் கூடாது. ஜாமீன் சிஸ்டத்தை ஒழிக்கணும். ஆஃபீஸர்ஸுக்கு வந்துக்கிட்டு டார்ச்சர் கொடுக்கக்கூடாது. அவங்களும் அவங்க சைடும் எதிர்பார்க்கக்கூடாது. இவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், இந்த அளவுக்கு ஒரு பணம் கிடைக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்காம போனால் நல்லாயிருக்கும். பள்ளிக்கு மேலேயும் தப்பு இருக்குங்க. ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னும் போது உங்களை மாதிரி நிறுவனத்துக்கு உடனே சொல்லலாமே. நமக்கு என்ன தானே போகிறோம். எந்த இடத்துல ஒரு தப்பு இருந்தாலும் மக்கள் தட்டி கேட்குறா, நம்ம இல்லை தட்டி கேட்கல. மக்கள் மேலே இது மக்கள் அபாரனஸ் தான். இது திருப்பி மக்கள் தலையில வந்து வெடியுது. ஒரு இடத்துல ஒரு பையன் தப்பு பண்ணுறான், ஒரு பையன் கஞ்சா குடிக்கிறான், இல்லை தண்ணி அடிக்கிறான், இல்லை சட்டையை கோத்து 4 இழுத்து அனுப்பிச்சி விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு பிரச்சனை கிடையாது. நம்மளாலே அவங்க கூட சேர்ந்து கோட்டை வச்சுங்க கட்டிங் சாப்பிடலாமான்னு கேட்குற நிலைமைக்கு வந்து நிற்கிது நாடு. பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் மரியாதை இல்லை. இப்போ நானே நடந்து போகிறேன் அப்படின்னால ஏன் பெருசு தீப்பிட்டி இருக்கான்னு கேட்குறான். ஏன் வயசுன்னா அவன் வயசுன்னா மரியாதை இல்லாமல் போச்சு. இது முதல்ல நம்ம நாட்டு சட்டத்தை முதல்ல மாற்றணும். காமராஜர் காலத்தோடதும் கக்கன் காலத்தோடதும் சட்டத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கி வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஜாமீன். எதுக்கு ஜாமீன்? ஒரு கேஸ் எடுத்தால் இத்தனை நாளில் எடுத்து பனிஷ்மெண்ட் கொடுத்து முட்டுறணும். நம்ம எல்லாத்துக்கும் தப்பிக்கிறதுக்கு ஒரு சட்டம் போடும் போது தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை வச்சுட்டு தான் அரசு சட்டம் போடுறோம். இப்போ இதே சட்டம் வந்து கீழ் மட்டத்துக்கு தானே பாயுது, மேல் மட்டத்துக்கு யார் பாயுது? பாயவே இல்லையே. எத்தனை பேர் கோடிக்கணக்கில் ட்ரக்ஸ் வியாபாரம் பண்ணிட்டு இன்னமும் இருக்க தான் செய்யலாம். யாருன்னு எல்லாருக்கும் தெரியதான் செய்யும். யார் போய் பிடிக்கிறது? நாளைக்கு பிடிச்சா இவனை கூட தண்ணியில் காட்டில் தூக்கி போட்டாங்க, அவன் எங்கே தான் போவான்? அவரும் மனுஷன் தானேங்க. காவல்துறை மனுஷன் தான். அவங்களும் நமக்கு கண்ணால் பார்க்குறோம். அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் வந்து அவங்க கஷ்டப்பட்டு சேர்ந்து ஒரு இதுக்கு போகும்போது கோர்ட்டுக்கு போகும்போது மிஸ் ஆகிடுது. இவங்க எல்லாம் பிடிச்சி ஆளை கொண்டு போய் ஆதாரத்தோடு கொண்டு போனாலும் கோர்ட்டில் ஜாமீன் வாங்கிடுறான். ஜாமீன் வாங்கினா எஸ்கேப் ஆகிடுறான். எத்தனை பேர் இங்கே ஓடி போயிருக்கீங்க? கண்டுபிடிக்க முடியாமலாம் கிடையாது. நம்ம காவல்துறையாலலாம் முடியாதே கிடையாது. இதுக்கு அரசாங்க இடையூறு இருக்குது. உள்ளே இருக்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டாவது நம்ம பப்ளிக்கும் ஒத்துழைக்கணும். எந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு தவறு நடந்தாலும் உடனே கேட்கணும். இவன் அந்த இடத்துல போய் மொய்க்கால நம்மளாலே போய் நிற்கிறான். காலையில் மதுக்கடை திறக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம், மதுக்கடை நைட்டு வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம். இப்போ யார் போய் சாப்பிட்றாங்க? நம்ம மக்கள் தானே போகிறோம்.
நம்ம அதிலும் ஒரு நபர் தான் நம்மளால் தானே போகிறோம். அப்போ நமக்குனாலே கண்டிக்கலையே நம்ம. அப்போ நம்ம போராட்டம் நடத்தணும். இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னா நமக்கு என்னென்னு தானே போகிற. ஒரு பஸ்ஸில் போதும் டயர் வெடிக்குது, அடிக்கடி பஸ்ஸு ஃபுல்லும் ஃபால்ட்டு. ரெண்டாவது பஸ் ஸ்டாண்டில் நிற்க வேண்டிய வண்டி பஸ் ஸ்டாண்டை தாண்டி 1 கிலோமீட்டர் தள்ளி நிப்பாட்டுறாங்க. நாங்கள் வயசானவங்களும் ஓடி போய் ஏற வர மாதிரி வந்து நிற்கிது. யார் கேட்குறது? அரசாங்கமாக கேட்கும் இதை. நம்ம தான் நின்று மறியல் பண்ணி நம்ம தான் கேட்கணும். நம்ம அதுக்கு அவங்கவுங்களுக்கு டைமே இல்லையே. யூடியூப்பில் ஸ்பெண்ட் பண்ணுற அளவு கூட ஒரு பொது பப்ளிக் சர்வீஸுக்கு போகக்கூடிய டைம் நம்ம மக்கள் எடுத்துக்கல. பழைய மாதிரி எடுக்கணும். உண்ணாவிரதம் எடுக்கணும் இருந்தாங்க அந்த காலத்தில். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அரசாங்கத்துக்கு தெரிவித்தாங்க. இப்போ நம்ம மக்கள் மேலே தான் நான் குறை சொல்லுவேன் தவிர அரசாங்கத்தை மேலே எந்த அரசாங்கத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம வேலைக்கு நமக்கு என்ன தேவையோ நம்ம போராடி தான் வாங்கணுமே தவிர ஓட்டு போட்டு அன்றைக்கி போகிறதோடு சரி. அதுக்கப்புறம் பப்ளிக் விஷயத்துக்கு நம்ம யார் தலை அதுவும் ஓட்டும் போடுறதும் விட்டாச்சு. அப்படியே என்னுடைய ஸ்டாண்டர்டுக்குலாம் வரும்போது நல்ல போலி 80%, 70, 90% அந்த போலிங்கெலாம் இன்றைக்கி எங்கே வந்துருக்குது? 60, 70 வர வர கட்டமைப்பு தேஞ்சதாக தான் வந்துட்டு இருக்கு. இது மக்கள் யங்ஸ்டர் முதல்ல இதுக்கு முடிவு எடுக்கணும். எல்லா யங்ஸ்டரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு 110 பேர் தவறு செய்யணும் இருக்க தான் செய்கிறோம். அந்த 10 பேரை திருத்துறது நம்ம வேலையே இருக்கணுமே தவிர நம்ம போய் அவனை துன்புறுத்தி அடித்து கிடிச்சு நம்ம எதுவும் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. திருப்பி அதே தப்பை தான் செய்வோம். இதுக்கு அரசாங்கத்துக்கு மதியம் இல்லாமல் பொது நிறுவனங்களை விளம்பரப்படுத்தணும். பொது நிறுவனங்கள் அவங்க வேலையை பார்த்துருக்காங்க தவிர பப்ளிக் விஷயத்துக்கு வரணும், வந்து ஹெல்ப் பண்ணணும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா என் டைம் ஃபுல்லும் கோர்ட்லேயே ஸ்பெண்ட் போகிற மாதிரி ஆகிடும். அதுக்கு பயந்துக்கிட்டு யாருமே எந்த குற்றத்தையும் சொல்கிறது இல்லை. ரெண்டாவது உங்களை மாதிரி இப்போ யூடியூப் சேனல் வந்த பிறகு தான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த குற்றம் நடந்தாலும் அடுத்து 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்தில் வெளியே பப்ளிஷ் ஆகுது. இப்போ அதனால கொஞ்சம் உங்களை வச்சு போலீஸுக்கு சப்போர்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் கொடுக்குற தகவல் கரெக்டாக தானே கொடுக்குறீங்க. யூடியூப் சேனல் மேக்ஸிமம் 95%, 96% நல்லா கரெக்டாக தான் கொடுக்குறாங்க தகவல். நீங்கள் அவேர்னஸை கிரியேட் பண்ண தான் இதுக்கு ஒரு முடிவு பிறக்கும். இது சேனல் தான் இதுக்கு. முன்னால் ஒரு காலத்தில் பேப்பர் இருந்தது. இப்போ பேப்பரை யார் படிக்கிறாங்க? படிக்கிறதுக்கு டைமே இல்லை. எந்த நியூஸ் எந்த இடத்துல எந்த தப்பு நடக்குது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இப்போது அதுக்கு மாதிரி உங்களை மாதிரி யங்ஸ்டர் வந்து ஃபீல்டில் இறங்கி இந்த மக்களுக்கு என்ன தேவை, எந்த இடத்துல மக்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு அவேர்னஸ் சொல்கிறாங்களோ அரசாங்கத்தை சுட்டி காமிச்சா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கணும். ஏம்மா இது ஒவ்வொரு ஆட்சியிலையும் வருதாம்மா. இது நான் தான் சொன்னேன். திரும்ப ஏதாவது ஒரு குப்பை எடுத்து போட்டு இன்னொரு குப்பை மாற்றுது. இது கண்டிக்கத்தக்கது மறுக்கவே கிடையாது. இந்த மாதிரி அதாவது ஒவ்வொரு ட்ரிப்பும் நம்ம இந்த மாதிரி நிகழ்ச்சி வரும்போது தான் அவேர்னஸ் உண்டு பண்ணுறோம். அதுக்கு முன்னாலே நம்ம வருமுன் காப்பமாக இருந்துட்டு போகலாமே. அந்த வருமுன் வந்த பிறகு தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு விஷயத்துக்கும். முதல் ட்ரிப்பு கள்ளக்குறிச்சியில் நடந்தது, திருப்பி 2வது ட்ரிப்பு. இப்போ இதுக்கு என்ன காரணம்? சட்டம் ஒழுங்கு இல்லை. நம்ம காவல்துறை நல்லா தான் பண்ணுறாங்க. சட்டத்தை மாற்றணும். முதல்ல ஒரு குற்றவாளிக்கு அந்த என்ன தண்டனை, அந்த தண்டனை அந்த 3 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம்லாம் கிடையாது. நீங்கள் உடனே தண்டனை கொடுங்க. தவறு நடக்குதான்னு பார்ப்போம். குறையும், கண்டிப்பாக குறையும். கண்டிப்பாக எந்த ஆட்சி வந்தாலும் ஏதாவது ஒரு ரூமரை போட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போல்லாம் அந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு. ஆனால் இப்போ அவேர்னஸ்னால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் இன்னும் குறையணும். அதுக்கு டெக்னாலஜி வளர எல்லாம் நடக்க தாங்க செய்யும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு குற்றங்களும் அதுலேயும் தப்பிக்கிறது எப்படி, அதுலேயும் தப்பிக்கிறது ஈஸியாக கொண்டு போகிறோம். முன்னால் பைசா சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லி தான் நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஒரு அக்கௌண்ட்டுக்கு வெளியில் கேஷாக கொண்டு போக முடியலன்னு சொல்லி அந்த கார்டை நம்ம வச்சுருக்கோம். நம்ம நம்பரே எடுத்து நம்ம ஏடிஎம்லேருந்து காசு எடுத்துகிட்டு போகிறோன்னா எந்த அளவுக்கு டெக்னாலஜி ஆகிருக்கு பாருங்கள். ஒரு நல்லதுன்னு வரும்போது கெட்டது கண்டிப்பாக வரதான் செய்யும். இனிப்புன்னு இருந்தால் காரம் இருக்குது தான் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. குறைச்சிக்கலாமே தவிர குற்றமே நடக்கலை, அந்த ஆட்சியில் பழைய ஆட்சியில் இல்லை புது ஆட்சியில் இருக்குது அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எல்லா ஆட்சியிலும் எம்ஜிஆர் ஆட்சியை தவிர மீதி கக்கன் அதுக்கு முன்னால் கக்கன் காமராஜ் விட்டுருங்க. எம்ஜிஆர் பீரியடில் சட்டம் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். போலீஸ்காரங்க ஃபுல் பவர். ஜெயலலிதா அம்மா காலத்தில் கூட நான் சொல்ல மாட்டேன், கலைஞர் காலத்திலும் சொல்ல மாட்டேன், இப்போ இருக்கிற ஸ்டாலின் சார் காலத்திலும் சொல்ல மாட்டேன். எம்ஜிஆருக்கு ஒரே தலைவன் வந்து அவன் இருக்கும்போது ஆட்சி எப்படி இருந்தது. இப்போ ஆனால் இதே கிடையாது. ரெண்டாவது அரசாங்கம் என்னதான் போட்டாலும் அதில் ஓட்டையும் சேர்த்து போட்டுறாங்க. மினிஸ்டர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருந்து போன ஆட்சியில் இல்லையா, கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. எம்ஜிஆர் பீரியடை தவிர மீது யார் ஆட்சியும் நம்ம வந்து நல்லா இருக்குன்னு சொல்லவே முடியாது. அந்த சகாப்தம் நீங்கள் பிறக்கல, அப்போ நீங்கள் பிறந்திருக்க கூட மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்சிலாம் கிடைக்குமா? 11 வருஷம் 14 வருஷம் செம்மையாக நடத்தினார். சத்துணவுலேருந்து ஆரம்பித்து எந்த கரப்ஷனும் கிடையாது. தண்டனை தான், கூப்பிடுறதெல்லாம் கிடையாது, கூப்பிட்டு அடிக்கிறது தான். தோட்டத்துக்கு வான்னு ஒருத்தனை கூப்பிட்டாச்சுனாலே அவன் வயிற்றுல புளியை கரைச்சிடும். ஏதோ பண்ணியிருக்கான்னு தெரியும். நேருக்கு நேர் ஒரு முதலமைச்சர் இருந்துக்கிட்டு தான் இடத்துக்கு வர சொல்லி எவன் தப்பு பண்ணணும் அவனை கண்டித்து திருத்தி செலவுக்கு காசு கொடுத்து அனுப்பணும். ஒரே முதலமைச்சர் அவர் தான். அவரை மாதிரிலாம் இன்னொருத்தர் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இனிமேல் வரக்கூடிய யங்ஸ்டர் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். ஒன்றும் பண்ண முடியாதுமா. அதான் சொன்னேன், நீ ஒன்றை பார்த்தா இன்னொன்றில் பிடிக்குது. எல்லாம் இன்னைக்கு தரம் இல்லாமல் போச்சோ,
இன்றைக்கி பெரியவங்களுக்கு மரியாதை இல்லாமல் போச்சோ, ஃபஸ்ட்டு கடவுள் பக்தி இல்லாமல் நம்ம நாட்டுக்கு போச்சோ, எல்லாமே போச்சு. அது உனக்கு ஒரே ஒரு இதாக காமிச்சது, கடவுள் காமிச்சார். சுனாமியில் காமிச்சார் இல்லையா? அப்போ திருந்தினீங்களா? திருந்தலையே. அப்போது அதை தேடி தேடி தானே அலைஞ்சோம். என்னெல்லாம் ட்ரெஸ்ஸு கிடைக்கும், கிடைக்காத தான் அலையெல்லாம் அலைஞ்சிருக்காங்களே. அப்போ மக்கள் திருந்தவ செஞ்சான். கடவுள் எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நம்மளாக பார்த்து நம்மளாக திருந்தாலும் உண்டு. சட்டத்தை பார்த்து எல்லாம் நம்மளாம் வேலைக்காகாது. சட்டத்தை எல்லா விஷயத்துலையும் எல்லோரும் சட்டத்தை மதிக்கிறாங்களான்னு யாரும் இல்லையே. கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறான், கோர்ட்டுக்கு போகிறோம், சத்தியம் பிரகடனம் பண்ணுறானே. எப்படியா பண்ண விட்டீங்க? எத்தனை பேர் தப்பிச்சு வெளியே வந்திருக்காங்க? இதுக்கெல்லாம் ஒரே ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பதில் தான். மேலே இருக்கிற ஆண்டவனே வந்தாலும் நம்ம தமிழ்நாட்டை திருத்தது கஷ்டம் உண்மையிலே. ஏன்னா நாளுக்கு நாள் டெக்னாலஜி போகிறதுனால எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாதும்மா. யாரையும் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு கிடையாது. அட்வைஸ் பண்ணால் அவன் பிடிக்காமல் போயிடும். பெரியவங்க முன்னால் பெரியவங்களை அட்வைஸ் இருக்க போய் தான் பசங்கள்லாம் ட்ரக்ஸ் சாப்பிடாம ஒரு சாதாரண ஒரு பொட்டி கடையில் போய் பீடி வாங்கினா கூட யாருக்கும் தெரியாமல் ஒண்டி ஒழிஞ்சு வாங்குவான். இன்றைக்கி அசால்ட்டாக சிகரெட்டை பற்ற வச்சு அசால்ட்டாக போகிறான். எவன் கேட்குறது? அவன் வயசு என்ன? 14, 15 வயசு பையனை என்னால் கண்டிக்க முடியல. கேட்டால் பெருசுவான், வேலையை பார்த்துட்டு போங்கிறான். இப்போ எப்படி இருக்கும்? முதல்ல அது வீட்டில் சொல்லி கொடுக்கணுங்க. அனைத்தும் வீட்டில். இதுக்கு அம்மா, அப்பா, ஆசிரியர் சிறு வயசில் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதுதான் பெரியவங்க வந்த பிறகு வரும். இல்லைன்னா முன்னாடிலாம் பசங்களை கூப்பிட்டு பேசுவாங்க, தாத்தா பாட்டி பேசுவாங்க, எப்படி இருக்க என்ன ஏது விசாரிக்கலாம் கேட்பாங்க. இன்றைக்கி கேட்குறதுக்கு ஆள் இல்லை. தாத்தா பாட்டி எப்படி ஹோமில் போட்டுறீங்க. பின்ன அந்த பையன் மனநிலை எப்படி இருக்கும்? வெறுத்தி அடைகிறான், லவ் பண்ணுறான், லவ்வில் தோல்வி, குடிக்க ஆரம்பிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான், லைஃபே ஸ்பாயில். என்னால் பார்க்குறேன். நம்ம ஏன் பார்த்துட்டு கண்டுக்காமல் போகிறதுன்னு முடிவுக்கு இப்போ இந்த மாதிரி நிறைய பப்ளிக் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பிள்ளையை பார்த்துக்குவோமா, நம்ம வேலையை பார்த்துக்குவோமா, போவோமா, அடுத்த ஊரானை பற்றி நமக்கு என்னடா கவலை, அரசாங்கம் பார்த்துக்குன்னு போயிடுறான். அரசாங்கம் பார்க்குது, உங்களெல்லாம் சொல்லி திருத்த முடியாது. நான் என்னத்தை தான் எவ்வளோ தான் சட்டம் போட்டாலும் அதுக்கு ஓட்டையை கண்டுபிடிக்க வெளியே வந்துடுறாங்க. எக்கடி போய் ஒழிங்க. 5 வருஷம் ஆனால் இவனுக்கு ஓட்டு போடு, 5 வருஷம் அவனுக்கு ஓட்டு போடு. அவன் வேலையை பார்த்து சம்பாதிக்கிட்டு செட்டில் ஆகி போயிடுறான். பாதிக்கப்படுறது பப்ளிக் தான். ஒன்றுமே பண்ண முடியாது. இது அவங்கள திரிஞ்சு கடவுள் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். 2வது ஜட்ஜு தானாக முன் நிறைய வழக்குகள் எடுக்கணும். எத்தனையோ வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது. எல்லாம் கடவுள் போட்டு வச்சுக்காங்க. அப்படி இந்த ஆட்சி சட்டம் சரியில்லை, போன ஆட்சியில் சட்டம் அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. ஒரே வரி திருப்பி நீ எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான். எம்ஜிஆருக்கு அப்புறம் இன்னொரு ஆள் வரல. இன்னொரு ஆள் பிறந்தா பார்த்துக்கலாம்.